சரி ஓகே பாய். நான் காலேஜ் போறேன் கஷ்மகா. நீ போறியா? கிருஷ்ணா இது 1.5 லட்சம் ரூபாய் பேக். நீ காலையில இருந்து ஒரு அக்காவோட அலப்பறை தாங்க முடியலங்க. நான் காலேஜ் போறேன். ஃபர்ஸ்டே நான் 5 மணிக்கு எந்திரிச்சாச்சு. 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிச்சு. ஆப்பிள் வாட்ச் இல்ல அது. அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் தான். மூஞ்சி வாட்ச். ஆப்பிள் தானே? பிராண்ட் ஆப்பிள் தானே? see this நெகம். நேத்து என்னது? இல்ல நேத்து இல்ல, அடவாத போட்டு 12th ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கா ஸ்கூல்ல அலௌட் இல்ல நெயில்ஸ். இவ்வளவு பெருசா நான் காலேஜ் போகும்போது நெயில்ஸ் வளர்த்திட்டு நெயில் பெயிண்ட் அடிச்சுட்டு போவேன்னு சொல்லி அக்கா வளர்த்தி வச்சிருக்காங்க. யாரும் கண்டு போட்டுறாதீங்க அக்கா. இது பார்க்க வந்து அந்த சூனியக்காரியோட கை மாதிரி இருக்கா. கருப்பு கலர் அடிச்சிங்கன்னா அப்படியே இருக்கும்க்கா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரிக்கா. ஒருத்தி அங்க தலை சீவிட்டு இருக்கா. இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. நான் ரெடி ஆயிட்டேன். நான் என்ன ரெடி ஆகாம நான் ஸ்கூலுக்கு வர போனேன். இந்த அக்கா நீ ஒரு நிமிஷம், இந்த அக்கா நீ பிடிச்சி வச்சுட்டாங்க. நான் பப்புக்குட்டி இல்லாம நான் வீடியோ எடுக்க வரமாட்டேன். ஆனா அதான் சொன்னேன்ல, அலப்பற தாங்க முடியல. மணி ஏறு. புது பென்னு, புது பேக், லஞ்ச் பாக்ஸ். நேத்து மேல ஏற, மேல போய் பேக் எடுத்துட்டு வரா, மறுபடியும் மேல ஏற போய் பென் எடுத்துட்டு ஒரே எடுத்துட்டு வரா. நோட் எடுத்துட்டு வரா. எல்லாம் அப்பப்ப அந்த டைம்ல எடுத்து வச்சாச்சு. இதுவே பென் வேற, இதுல பென் வேற புதுசா தான் வாங்குவாங்க. கடைக்கு பென்சில், இதோ கிளிக் பென்சில் தான் வாங்குவாங்களாமா. பேக், புது ட்ரெஸ். இது மூச்ச பாரு, காலேஜுக்கு தான் போறேன். இதுக்கு ஐலைனர், காஜல் வேற. இப்ப லிப்ஸ்டிக் வந்து ஐலைனர் போடுவியா? லிப்ஸ்டிக் போடவே இல்லையா? இப்ப லிப்ஸ்டிக் போடுவீங்களா? இல்லையா? போடுவேன். எது காலேஜ் படிக்க போறீங்களா, ஷோ கட்ட போறீங்களா? நீ ஸ்கூல்ல ஷோ காட்டும்போது நான் காலேஜ்ல ஷோ காட்டுவேன். கொட்டாவி விட்டு கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. ஏன்னா இவ காலேஜ் போறான்னு சொல்லிட்டு என்னையும் 5 மணிக்கே எழுப்பி விட்டுட்டாங்க. அதனால தூக்கமா வருது. ஒரு நாள் சீக்கிரமா எந்திரிச்சினா ஒண்ணு ஆய மாட்டேன். நீ மட்டும் எந்திரிச்சு 6 மணி முதல்ல எல்லாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். நான் சீக்கிரமா போனோம், கரெக்டா போனோம். இவங்களாம் ஒரு நாள் சீக்கிரமா எந்திரிச்சா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்கூல்ல போய் நான் பண்றபடி எனக்கு தானே தெரியும். தூக்கமா வர கிளாஸ் எடுக்கும் போதே ஸ்பெஷல் கிளாஸ் வேற. ஒன்னால தானே நான் எந்திரிச்சு தூக்கம் வருது எனக்கு. அதான் மத்தியானம் வந்தாலே ஃபிளாட் ஆயிரும்ல. என்ன அது கூட என்னால ஃபிளாட் ஆக முடியாது. 5:30க்கு வருவேன், அப்புறம் டியூஷன் வரணும். படிக்கிறேன். எனக்கு காலேஜ் தான் முக்கியம். படிக்கிறேன். கம் டு தி காலேஜ் பாயிண்ட். அப்ப நான் வந்து ஃபுல்லா வாட்ச். ஆமா, இவங்க ஸ்மார்ட் வாட்ச் தான் போடுவாங்க, நல்ல ரிங் தான் போடுவாங்க, நெயில் பாலிஷ் அடிச்சிட்டு தான் போவாங்க. போதுமா? எல்லாமே போட்டுட்டேன். சரி காலேஜ்ல அதுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான Dress. சரி அது கூட ஒரு பேக் சரி சரி நோட். அது புக் கிடையாது. சரி எது புக் எது நோட்னு கூட தெரியாத. இது இவ வந்து ஒரு காலேஜ். ஆமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பத்திரமா போயிட்டு வாங்க. சரியாக்கா? எனக்கு இப்ப ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. சோ நான் கிளம்புறேன். சரியா? பை. போயிட்டு வா. சரி, என்ன விட்டு போறதுக்கே மனசா இருக்குது. நான் எங்கேயும் போல, காலேஜ் தான் போறேன். சாயந்தரம் ஆனா வந்து சாயந்தரம் வந்து உங்க வீடியோல மீட் பண்றேன். இப்போதைக்கு நான் கொஞ்சம் அவைலபிளா இல்ல. பப்புக்குட்டி பாக்கறதுக்கு நிறைய அப்பாயின்ட்மெண்ட்ஸ். எங்க போறேன், வீட்டுக்கு போகல. இப்போ நான் வந்து காலையில டிஃபன் சாப்பிட்டுருக்கேன். காலேஜ் போறதுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. நான் சாப்பிட்டுருக்கேன். சரிம்மா, நீயே சாப்பிடு. இன்னைக்கு காலையில என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும். இந்த தக்காளி சட்னிக்கு ஃபேவரட் யாரு தெரியுமா? இதோ இந்த ஆளுதான். இந்த மத்தியானம் என்ன சாப்பாடு தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பிட்டு வந்து காட்டுறேன். ஒருத்திக்கு வேற லேட் ஆகுது. அவளை வேற பார்சல் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிடணும். எனக்கும் காலேஜ் போற டைம் ஆயிட்டே இருக்கு. இப்போ வந்து என் டிஃபன் பாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் டிஃபன்ல இன்னைக்கு சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியலும். ஆனா எனக்கு லெமன் சாப்பாடு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் டே எனக்கு காலேஜ். ஆனா சாப்பாடு வந்து சிருஷ்டியோடது. ஏன்னா சோ டிசப்பாயின்மெண்ட். நீதான் வெளிய கேண்டீன்ல போய் சாப்பிடுவ, அங்க போய் சாப்பிடுவ. நான் அப்படியா? எனக்கு பிடிச்சத பண்ணி தருவாங்க. வேற நான் சின்ன புள்ள, செல்ல புள்ள, அதனால என்னோடதான் பண்ணி தருவாங்க. என்னப்பா இங்கதான் இருப்பேன், போக மாட்டேன். போவாத.
நம்ம மாடு ஓ அக்கா அக்கா இன்னைக்கு- வாக்கா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா எங்க காலேஜ்ல வந்து பேரண்ட்ஸோட தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நான் எங்க அம்மா எங்க அப்பா 3 பேருமே போறோம். போற வழியில மிச்ச vlog கண்டினியூ பண்றோம். இப்ப இவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும். ரெடி எல்லாம் ஆயிட்டேன். சரி இவ்வளவு பாஸ் பண்ணி இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும், அவ்வளவுதான் எனக்கு வேலை. சரி சரியா? கிளம்பு. பாய் பாய். பத்திரமா போயிட்டு வா. சரி நல்லா படிச்சுட்டு வா. சரி என்ன நடக்குதுன்னு சாயந்தரம் வந்து எனக்கு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லணும். ஓகே சரியா? டன் டன். எனக்கு பின்னாடி தள்ளி விட்டுருங்க. அக்கா இப்ப காலேஜ் போறால, நம்ம இப்ப சாமி கும்பிடலாம். சாமி எல்லாம் நல்லா கும்பிட்டாச்சு. இல்ல காலேஜ் லைஃப் நல்லா கும்பிடுச்சு. இப்ப ஆரம்பத்துல ஸ்வீட்டோட ஆரம்பம். பாய் பாய். பை. நல்லபடியா காலேஜ் போயிட்டு. ஓகேங்க, சரிங்க பாய். நீங்க பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு. சரி பை பை. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டு இருக்கோம், கார்ல போயிட்டு இருக்கோம். நான் எங்க அம்மா எங்க அப்பா 3 பேர் போயிட்டு இருக்கோம். நீங்க வந்து என்னோட போன காலேஜ் வீடியோஸ்ல எல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க டொனேஷன் எவ்வளோ, ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா என்னோட கோர்ஸ்க்கு டொனேஷன் கட்டல. நான் வந்து காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எழுதி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி அதுல செலக்ட் ஆகி தான் நான் வந்து இந்த கோர்ஸ் எடுத்தேன். ஸோ இது அங்க வந்து காலேஜ்ல டொனேஷன் வாங்குறாங்களா அது என்னன்னா எனக்கு அதை பத்தின சுத்தமா ஐடியா கிடையாது. அது வந்து நீங்க தான் அந்த காலேஜ்ல கேட்டுக்கணும். ஏன்னா எனக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து செமஸ்டர் ஃபீஸ் தான், ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர். ஸோ ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து ஒரு 1.4 1.5 அவ்வளோ வரும். இதுதான் என்னோட ஃபீஸ். அண்ட் நான் படிக்கிற கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் டிசைன், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நான் படிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 12th 600க்கு 504 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். 167 கட் ஆஃப் எடுத்திருந்தேன். இது வந்து எங்க காலேஜ்ல வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கான என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதி செலக்ட் ஆயிட்டேன் ஃபைனலி. ஸோ இப்போ நான் வந்து காலேஜ் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு காலேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காலேஜ் போகும்போது அப்படி திக்குன்னு பயமா இருக்கும், எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு அப்படிலாம் இல்லை. நான் வந்து நார்மலா எப்பவும் போல இருக்கேன். அதனால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நிறைய புது ஆட்கள்லாம் பார்க்க போறேன், புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பயம் எல்லாம் இல்லை. நான் வந்து நல்லா நார்மலா காமா ஜாலியா போயிட்டு வர போறேன். அண்ட் அதே நேரத்துல வந்து எங்க அம்மா என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் டே போறியே மைண்ட் செட் எப்படி இருக்கு, என்ன ஏதாவது இருக்கா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஎஸ்ஜி டெக்னாலஜி இல்ல நிறைய பேர் வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ அதனால இனி நாங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்கா, என் கூட யாரெல்லாம் இருப்பாங்க, அந்த காலேஜ்ல யார் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். யாராவது என் ஸ்கூல்ல படிச்ச யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா சரி என் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாலியா போயிட்டு வரலாம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டைம் வந்து புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க, நிறைய நியூ அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் காலேஜ்ல பார்க்கலாம். இதான் வந்து சித்ரா. இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் காலேஜுக்கு வந்து எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இதுதான் சித்ரால இருக்கிற பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த காலேஜ்ல தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. என் காலேஜ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப வரைக்கும் யாருமே இல்லை. என்கிட்ட யாருமே சொல்ல நான் பிஎஸ்ஜி டெக்னாலஜில சேர்ந்திருக்கேன் அப்படின்னு யாருமே சொல்லல. இந்த காலேஜ்ல இருந்து என் காலேஜுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்காமா இந்த காலேஜுக்கும் என் காலேஜுக்கும். என் காலேஜ் வந்து பீலமேட்ல இருக்கு, இந்த காலேஜ் வந்து சித்ரால இருக்கு. ஸோ இதுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க, அதனால அடிக்கடி பார்க்க முடியாது. ஸோ என் காலேஜ்ல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டா எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்கேருந்து இங்கே வரும்போது சரி என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலாம் அப்படின்னு இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து நிறையா புது ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன். நிறைய ஒரு புது அட்வென்ச்சர், ஒரு புது ஜேர்னி, ஒரு புதுசா ஒரு லைஃப்குள்ள நான் இப்போ என்டர் ஆக போறேன். ஏன்னா ஒரு 14 இயர்ஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு அது ஒரே லைஃப், அது ஸ்கூல் ஒரே ஸ்கூல்ல தான் படித்தேன். நானும் ஒரே ஸ்கூல்ல இருந்து ஒரு லைஃப் வந்து முடிச்சு அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து ஒரு புது லைஃப்ல என்டர் ஆக போறேன். ஒரு பெரிய பொண்ணாகி ஒரு அடல்ட் 18 இயர்ஸ் ஆக போது, எனக்கு என்னாலே நம்ப முடியல. 18 வருஷம் ஆகும் போது நான் காலேஜ் லைஃப்ல என்டர் ஆக போறேன். ஸோ இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் லைஃப்ல ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போறேன். ஏன்னா நான் வந்து நிறைய படம் பார்ப்பேனா, அதுல இந்த காலேஜ் லைஃபோட இந்த படம் எல்லாம், அதாவது என்ன சொல்றது, இந்த ஏப்ரல் மாதத்தில், டான்,
இந்த மாதிரி படம்லாம் வந்து எனக்கு ரொம்ப இப்போ காலேஜ் இப்படிலாம் இருக்குமோ அப்படிலாம் வந்து எனக்கு நிறைய மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால அப்படிலாம் இருக்குமான்னு பார்க்கலாம். ஏன்னா அதே மாதிரி எனக்கு முக்கியமா ஒரு கனெக்டடான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து காலேஜ்ல படிக்கவும் செய்யணும், அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு என்ஜாயும் பண்ணணும். அப்படி ஒரு படம் தான் வந்து விஜயோட நண்பன் படம். அந்த மாதிரி நானும் நல்லா படிச்சு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாயும் பண்ணி ஒரு நல்ல பொசிஷன்ல போகணும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்க வந்து கடைசியில எல்லாருமே நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாங்க. அது மாதிரி நானும் என்னோட லைஃப்ல வந்து நல்ல ஒரு சக்சஸான ஒரு பொசிஷன்ல போய் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த மாதிரி போகணும், கண்டிப்பா போவேன். இப்போ வந்து காலேஜுக்கு போகலாம். காலேஜ்ல போய் அங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சாயந்தரம் வந்து சொல்றேன். எனக்கு பயமாலாம் இல்லை, நான் வந்து நல்லா எக்ஸைட்டடா போறேன், ஜாலியா போயிட்டு வந்து சாயந்தரம் என்னோட அனுபவங்கள்ல வந்து பகிர்ந்து கொள்கிறேன் நான். இதுதான் என்னோட பேகு. எனக்கு வந்து எங்க சித்தி வாங்கி கொடுத்தாங்க, ஜூ பேக் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு நான் என்ன கொண்டு போறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுலயும் ஃபர்ஸ்ட் டே எனக்கு யூனிஃபார்ம் கிடையாது காலேஜ்ல. அதே மாதிரி எனக்கு காலேஜ்ல புக்ஸும் கிடையாது. ஸோ அதனால நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே தேவைங்கிறதுக்காக என்னென்ன கொண்டு போறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பர்ஸ், ஒரு குட்டியான அழகான பர்ஸ், இதுல கொஞ்சம் காசு, அதுக்கப்புறம் என்னோட கர்ச்சீஃப். பணம் எல்லாம் நான் ஆட்டையே போடல, நான் பஸ்ஸுக்காக மட்டும் 10,000 ஆட்டையை போட்டு வச்சிருக்கேன். நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? ஐயோ 100 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளவு வாய் பேசுறீங்க பாத்தீங்களா நீங்க. அதுக்கப்புறம் இதுல காலேஜ் பஸ்ஸுக்கே பத்தாது ஒரு மாசத்துக்கு. இது என்னோட காலேஜ் ஐடி கார்டு, இது எனக்கு ஆல்ரெடி கொடுத்தாங்க. இது அதனால இது பத்திரமா வச்சிருக்கேன், போடலன்னு அப்புறம் சொல்லுவாங்க. அது ஒரு லிப் பாம். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா, இது வந்து எங்க அப்பா எனக்காக ஒரு அழகான கொடை வாங்கி கொடுத்தாங்க. இது கொடை தான் உண்மையாலுமே. இது இப்படி பாட்டில் டைப் கொடை. ஸோ இது வந்து மழை ஏதாவது திடீர்னு பெய்துச்சுன்னா என்ன பண்றது, அதனால ஒரு கொடை வச்சிருக்கேன். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில். அண்ட் நான் தான் காமிச்சேன் என்னோட டிஃபன் பாக்ஸ். ஸோ அந்த டிஃபன் பாக்ஸ் அவ்வளோதான் இதுக்குள்ள இருக்கு. அண்ட் என் தங்கச்சிங்கெல்லாம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, உங்ககிட்ட புது பென்னு புது பென்சில் தான் வாங்குவான்னு. அதுதான் இதுல இருக்கு. ஒரு புது ப்ளூ பென், ஒரு புது பிளாக் பென், அண்ட் என்னோட டிப் பென்சில். 45,000 செல் இங்க பேக்குள்ள வெளியே இருக்கு. இதான் என் செல். எங்க அப்பா எனக்காக வந்து Oppo Reno 12 Pro வாங்கி கொடுத்தாங்க. ஸோ சூப்பர். அண்ட் அதே மாதிரி சரி, நம்ம அவங்க தான் புக்கு கேட்கலன்னா நம்ம அட்லீஸ்ட் கொண்டு போகணும்ல. அதனால ஒரு 2 நோட் வச்சிருக்கேன். ஒரு ரூல் நோட், இன்னொரு ஒரு அன்ரூல் நோட் வச்சிருக்கேன். அண்டு அது நான் வந்து காட்ட மாட்டேன் போங்க. என்னோட கண்ணாடி லென்ஸ் கார்ட்ல எனக்காக நான் வந்து என்னோட கண்ணாடி வாங்கினேன். ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாது. சரி, எனக்கு கண்ணெல்லாம் தெரியும். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், என்ன பத்தியே நானே சொல்லிக்குவேனா. அவ்வளவுதான், என் பேக்குள்ள இவ்வளவுதான் இருக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல. ஸோ நான் வந்து இந்த பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ்ல சேர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து அடிக்கடி காந்திபுரம் மார்க்கெட்ல போயிட்டு வருவாங்க. பைக்ல போகும்போது இந்த பிஎஸ்டி டெக்ல வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ்ல அந்த பைக்ல போகும்போது இந்த பிரிட்ஜ்ல நிறைய பேர் வந்து நடந்து போவாங்களா, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க. எங்க அப்பா வந்து அவங்கள பார்க்கும்போது ஸோ எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் லைஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. எங்க அப்பா வந்து காலேஜ் போல. அதனால எங்க அப்பாவுக்கு என்ன ஒரு ஆசைனா, நானாச்சும் இந்த பிஹெச்டி காலேஜ்ல படிக்கணும், நம்ம பொண்ணு வந்து இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எப்படி இந்த அந்த இடத்துல அவங்க அந்த பிரிட்ஜ் மேல அவங்க நடக்கிற இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை. அதே நேரத்துல அந்த காலேஜ்ல எனக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸும் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு பிடிச்ச காலேஜும் கிடைச்சிருச்சு. ஸோ ரெண்டுமே நிறைவேறிச்சு. எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இப்ப நான் வந்து இந்த காலேஜ் சேர்ந்திருக்கேன். அங்க பாருங்க, அங்க தெரியுது பாருங்க அந்த பிரிட்ஜ், அந்த தூரத்துல. நாங்க வந்து இப்போ காலேஜுக்குள்ள என்டர் ஆக போறோம். இதுதான் அந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல இருந்து அந்த ரோடுக்கு போய்க்கலாம். இது வந்து 2 ரோடு கனெக்ட் பண்றதுக்காக ஒரு பிரிட்ஜ் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஈஸியா இந்த வழியா காலேஜுக்கு ஓடிடலாம். ஸோ இப்போ நாங்க காலேஜுக்குள்ள போக போறோம். காலேஜ் வந்துருச்சு. உள்ள போயிட்டு காலேஜ்லாம் சும்மா லைட்டா காட்டிட்டு அந்த ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு காலேஜ் டே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்றேன்.
இன்னைக்கு தான் எனக்கு வந்து காலேஜ் டைமிங்கே என்னன்னு தெரிய போகுது. இன்னைக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். பை. இதுதான் என்னோட காலேஜ். நான் வந்து காலேஜ்குள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது. அங்கே போய் அட்டென்ட்லாம் பண்ணிவிட்டு சாயந்தரம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து காலேஜில் என்ன நடந்துச்சு, ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு வந்து சொல்கிறேன். ஸோ பை.